இந்த கொஸ்டினை பார்க்கலாம். இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1877 தொடங்கப்பட்டது. சரியானது. ஆனால் முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881 மேற்கொள்ளப்பட்டது. சரியான தகவல் தான். சரிங்களா? இது ரெண்டுமே சரியான விளக்கமாகும் அப்படிங்கிறத பதிவாகும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக் என்ன சொல்லி பார்ப்போம். இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872 மேற்கொள்ளப்பட்டது. முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881 மேற்கொள்ளப்பட்டது. நாட்டின் 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 நடைபெற்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதன் அடிப்பு பார்த்தா மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது ஒரு நாட்டில் வரையறுக்கப்பட்ட பகுதி முழுமை குறிப்பிட்ட பகுதியில் மக்களின் பொருளாதார சமூக புள்ளியியல் விவரங்களை சேகரித்து, முக்கியமானது மக்களின் பொருளாதார சமூக புள்ளியியல் விவரங்களை தொகுத்து பகுப்பாய்வு செய்து மக்களியல் பற்றிய விவரங்களை அளித்தல். மிக முக்கியமான பொருளாதார மற்றும் சமூக புள்ளியியல் விவரங்களை தயாரித்தல். சரிங்களா? 10 வருடங்களுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு மூலம் சேகரிக்கப்பட்ட தரவு நிர்வாக திட்டமிடல், கொள்கை உருவாக்கும், அரசாங்க பல்வேறு திட்டங்கள் மேலாண்மை போன்ற செயலுக்கு பயன்படுது.